வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு குழந்தைகளின் அவசர காலத்துக்கு பயன்படக்கூடிய ஹோமியோபதி மருந்து. நம்ம பெரிய ஆளுக்க வீட்டில் உள்ள ஆளுக்க எதுனாலும் உடனே சொல்லிடுவோம், எனக்கு இது இப்படி செய்யுது, வயிற்ற வலிக்கு இல்லை தலைவலிக்கு காய்ச்சல் அடிக்கு, இப்படி எல்லாம் சொல்லிடுவோம். ஆனா குழந்தைகள், சரியவர பேச தெரியாத குழந்தைகள், அந்த 2.5-3 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு நம்ம தான் மருந்து கொடுக்கணும். நம்ம தான் அந்த குழந்தைய தொட்டு பார்க்கணும், அது அளவுக்கு ஏன் அழுகுதுன்னு பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், என்ன இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்னு பார்ப்போம். என்னுடைய பேத்தியாளுக்கு இப்போ ஒரு பேத்தியாளுக்கு, மூத்த பேத்தியாளுக்கு 2.25 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அவள் பிறந்ததோட சரி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த மெடிசனும், மெடிக்கல் மாத்திரையோ இல்லை ஆஸ்பத்திரி மாத்திரையோ, எந்த மாத்திரையும் ஆங்கில மாத்திரை இது வரைக்கும் அவளுக்கு கொடுக்கல. எப்படி டேஸ்ட் இருக்குன்னே அவளுக்கு தெரியாது. எல்லா ஹோமியோபதி மாத்திரை தான். நல்லா ஆனந்தமா தாத்தா ஐயப்பா எனக்கு ஒன்று தாங்க, ஐயப்பா தாங்க தாங்கன்னு சொல்லி சாப்பிடுவோம். இப்படி அவளுக்கு எந்த நோய் வந்தாலும் அதான் கொடுத்துருக்கேன். அடுத்து 2வது பேத்தியா இப்போ பிறந்து 60 நாள் ஆகுது. அவளுக்கு பிறந்த உடனே 30 நாள் பேர் வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். அவளுக்கு எப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை தாய்ப்பால் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கா. 10-15 தடவை காத்து பிரியும் போது பூரா தண்ணியா இருந்துருவா. கொஞ்சோல அப்படி லூஸ் மோஷன் போன மாதிரி காத்து பிரிய போது பூரா வந்துருக்கும். ஒரு 10 தடவை 15 தடவை வந்துருக்கும். என்று சொன்னா நானும் தூக்கி வச்சிருக்கும் போது பார்ப்பேன். இப்போ இதுக்கு மருந்து ஆலோனா கத்தாழை இருந்து எடுக்காங்க. ஆலோ 30 பொட்டன்சியில ஒரு உருண்டை போதும். ஏன்னா 30 நாள் தான் ஆகுது. ஒரு உருண்டை போதும். ஒரு உருண்டையை லேசா அப்படி நசுக்கி லைட்டு நசுக்கலாம். இல்லை அவர் கொடுக்குற பால் கொடுக்குற இது மருந்து கொடுக்கறது கெண்டி மாதிரி இருக்கும், அந்த இதில் வச்சு ஒரு நசுக்கலாம். தூளாயிரும், மாவாயிரும். அதை எடுத்து இப்படி கைட்டு அந்த இடத்துல அப்படி அந்த இதில் எடுத்து நாக்கில் ராய் விட்டோம். சாப்பிட்டோம். இந்த மாதிரி அதை ஒரு 4 நேரம் 5 நேரம் கொடுக்க சொன்னேன் மருமகிட்ட. அவன் கொடுத்தா ஒரு வாரம் நல்லா ஆயிட்டு. இப்ப காத்து போனாலும் லெட்டின் வரல. ஆமா, காத்து போனாலும் லெட்டின் வரல. ஓரளவுக்கு சத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அது வரைக்கும் லூசும் போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் சத்து பிடிக்கல. அந்த இது நின்ன உடனே காத்து மட்டும் பிரியுது, மோசம் வரல. ஆலோ தான் கொடுத்தேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆலோ 30 பொட்டன்சியில ஒரு 4-5 நேரம் கொடுக்கும். மாத்திரை கொடுக்கறது பால் குடிச்ச உடனே ஒரு 1/4 நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு உருண்டை அப்படி நசுக்கி நாக்கில் ராய் விட்டுறணும். இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா ஒரு 3 நேரம் 4 நேரம் கொடுத்தாலே கடன்னு குறைஞ்சிடும். பிறகு அதுக்கப்புறம் மூத்த பேத்தியாளுக்கு கண் பூளை வந்துகிட்டே இருந்தது. ஒரு 30 நாள் வீட்டுக்கு கூட்டு வந்தாலும் கண் பூளை வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு வீராட்ராமால்டம் 30 பொட்டன்சியில ஒரு உருண்டை நசுக்கி கொடுத்தேன். ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுத்தேன். ஒரு 2 நாள் 3 நாள் கொடுக்கறதுக்குள்ளேயே குறைஞ்சிட்டு. கண் பூலெல்லாம் நின்று வர்றதெல்லாம் நின்று, கண் ரெடிஸ் ஆகிறது எல்லாம் நின்று நல்லா ஆயிட்டு. அப்போ வயிற்ற வலிக்கு ஒரு குழந்தை ஓயாம நைன்னு அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னா சாமம் இல்லா 30 பொட்டன்சியில அது அந்த அழுகுற நேரம், அது எல்லா பிள்ளைகளும் அழுகுற நேரம் சினி உருண்டை தானே, வேச நசுக்கி நாக்கில் தலை விட்டுருவான். சினி உருண்டை பார்த்தோன்னு சந்தோஷப்படும். அது 2 வயசு 3 வயசு வரைக்கும் கொடுக்கலாம், சாமம் இல்லா.
எதுக்கு அளவுன்னு தெரியாது நமக்கு. வயிற்ற வலிக்கு அளவுதா, இல்ல தலைவலிக்கு அளவுதா, இல்ல தூக்கத்துக்கு அளவுதா, எதுக்கு அளவுன்னு தெரியாது. அதுக்கு வந்து நம்ம சாமம் இல்லான்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து எதுக்குள்ள மருந்துன்னா, கோபத்தினால வரக்கூடிய பின் விளைவுகள். ஒருத்தர் கோபப்பட்டுக்கிட்டே இருக்காரு, அதனால தலைவலிக்கு, கோபத்தினால தூக்கம் இல்லாம இருக்காரு, கோபத்தினால ஏதாவது பின்னடைவு, அதனால வயிறு வலி வருது, கோபத்தினால லூஸ் மோஷன் போகுது, இந்த மாதிரி இருந்தா சாமம் இல்லாக்காது. கோபத்தினால வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு சாமம் இல்லாக்காது. அப்ப இந்த குழந்தைகள் வந்து அம்மா தூக்கல, மனசுக்குள்ள ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கும் அதுக்கு, அந்த மாதிரி இருந்தாலும் கேட்கும். குழந்தைகளுக்குள்ள வயிற்று வலிக்கும் அது கேட்கும். சாமம் இல்லா வயிறு பிரச்சனை இருக்குனாலும் கேட்கும். இப்ப இந்த மாதிரி இருந்தா நம்ம சாமம் இல்லா கொடுக்கலாம். ஆமா, இந்த மாதிரி காய்ச்சல் அடிக்கி, குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்கி அப்படின்னா பெலோடனா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். 30 பொட்டன்சியில பெலோடனா 30 இருந்தாலும் சரி, உங்க கையில 200 இருந்தாலும் சரி. குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குன்னா பெலோடனா இல்லாம ஆரம்பிக்க கூடாது. பெலோடனா அல்லது ஜெல்சீமியம். இது என்ன செய்யும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு பக்கவாதம், இளம்பிள்ளை வாதம்பாங்க, அது வராம தடுக்கும். இது வந்து மூளைக்கு போற பிளட்டோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணும். பெலோடனாவும் ஜெல்சீமியம். நம்ம வீட்டுல எது இருக்கோ இந்த ரெண்டுல எது வேணாலும் கொடுக்கலாம். காய்ச்சல் வந்ததுன்னா குழந்தைகள் காய்ச்சலுக்கு, பெரியவங்களுக்கும் காய்ச்சலுக்கு எடுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து பெலோடனா, ரஸ்டாக்ஸ், அர்சானிக் ஆல்பம் இதெல்லாம் கொடுக்கலாம் காய்ச்சலுக்கு. எல்லாத்தையும் ஒரு உருண்டை கூட நசுக்கி நாக்கில் தடவி விட்டீங்கன்னா போதும். காய்ச்சல் அதிகமா இருக்குன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3-4 நேரம் கொடுக்கறதுக்கு காய்ச்சல் படிஞ்சிடும். பிறகு காலையில நைட்டு, காலையில் நைட்டு, காலையில் நைட்டு போதும். காய்ச்சல் 2-3 நாள்ல குறைஞ்சி நல்லாயிரும். ஒரே நாள்ல குறைஞ்சிரும். என் பேச்சாளுக்கு அதுதான். வெளியூருக்குலாம் சாதாரணமா போயிட்டு வருவோம். பெங்களூர்ல பையன் வேலை பார்க்கான், வாரத்துல 2 நாள் அங்க இருப்பான், அங்க 2 நாள், இங்க 3 நாள், இப்படி சுத்தி சுத்தி வந்து இருப்பாங்க ட்ரெயின்ல. 2 வாரம் அங்க இருப்பான், 2 வாரம் இங்க இருப்பான். அதான் எல்லாம் ஹோமியோபதி தான் கொடுக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிரும். இப்படி அவசர காலத்துல குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து ஹோமியோபதியில நிறைய இருக்கு. செட்டு மருந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். மருமக அமெரிக்காவில் இருக்கா, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன். சென்னையில் ஒரு மருமக இருக்கா, அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அவளுக்கும் கொடுத்துருக்கேன் செட்டு மருந்து. இந்த மாதிரி மருந்துகளை நம்மளே ஆஸ்பத்திரிக்கு போகாம நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு மருத்துவம் பார்த்துக்கலாம், குழந்தைகளுக்கு மருத்துவம் பார்த்து சரி பண்ணிக்கலாம். இதுதான் குழந்தைகளுக்கு பயம் தேவைகளை பயப்படாம கொடுக்கலாம். எந்த நோயா இருந்தாலும் கொடுக்கலாம். ஆமா, நம்ம இப்போ வந்து பார்த்தது வந்து லூஸ் மோஷனுக்கு பார்த்துருக்கோம், கோபத்துக்கு பார்த்துருக்கோம், காய்ச்சலுக்கு பார்த்துருக்கோம். இந்த 3 இதுக்குள்ளது இருந்தாலே உங்க கையில இருந்தாலே பெரிய விஷயம். அப்போக ஆர்னிகா, உடம்பு ஒடிக்குன்னா ஆர்னிகா வாங்கி வச்சுக்கலாம். அடிப்பட்ட காயம் தான் காலங்களில் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி முதலுதவி மருந்துகளை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து சொல்ல தெரியாது. அப்ப நம்ம அதை குறிகளை பார்த்தே நம்ம இதை கொடுத்து சரி பண்ணிடலாம். எளிமையான முறையில சரி பண்ணிடலாம். ஆமா, மேலும் ஒரு நல்ல பதிவு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.